நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உடைத்து உருவாக்கி புடமிட்டு புதிதாக்கி சிற்சித்து சீர்படுத்தி எதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதெல்லாம் என்னை விட்டு பிரித்து மலைகளை வழிகளாக்கி பாதைகளை செவ்வையாக்கி கோணலானகளை நேராக்கி கரடானகளை சமமாக்கி நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி அவரை நோக்கடித்த போது அவருடைய கிருபையால் என்னை மன்னித்து நான் வழிமாறும் போது எனக்கு பாதை காட்டி என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமந்து எனக்கு தேவையில்லாதெல்லாம் என்னை விட்டு பிரித்து சுகவீனத்தை சுகமாய் மாற்றி பலவீனத்தை பலமாய் மாற்றி என் அருகில் வந்து என் கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இதுவரை சுக பலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தியிருந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜோஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிதான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்துல நம்ம சோர்வு வரக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு உவமை மூலம் சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் மூலம் நம்ம தியானிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு எப்பவும் சொல்லிட்டே தான் இருக்காரு, ஜெபத்துல சோர்வு வரக்கூடாது. ஆனா அநேக நேரங்கள்ல நமக்கு ஜெபத்துல சோர்வு வருது உண்டு. ஏன் அப்படின்னா, எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணிட்டேங்க, ஒரு காரியம் நடக்கவே இல்லை, ஜெபத்துல எனக்கு ஒரு விஷயம் நடக்கலைங்க, எனக்கு ஜெபம் பண்ணவே தோணலை, பைபிள் வாசிக்கவே தோணலை, சர்ச்சுக்கு போகவே இஷ்டம் இல்லை, இப்படி நம்ம அநேகர் சொல்றத நம்ம கேட்கணும். ஜெபத்துல என்னைக்கு சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நாம் நினைக்கவும் கூடாது. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது எவைகளை குறித்து நம்ம கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். அப்போ அது நடக்கும். ஒருவேளை தாமதம் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு பெஸ்டானதை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். பெஸ்டானதை கொடுக்கணும்னா தாமதம் ஆகத்தான் செய்யும். நம்ம சாதாரணமா 2 ரூம்ல ஒரு வீடு கட்டணும்னா குயிக்கா கட்டிடலாம். 2 மாடி அல்லது 3 மாடியில பெரிய பங்களா மாதிரி கட்டணும்னா நாளாகும். அப்ப பெரிய காரியத்தை செய்யணும்னா நாளாகுது மாதிரி உலக பிரகாரத்துக்கே அப்படி ஆகுது. இப்ப ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அதை நம் கரத்துல கொண்டு சேர்ப்பதற்கு தாமதம் ஆகுது என்றாலே பெஸ்டான ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால ஜெபத்துல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதற்கு இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு உவமையை நமக்கு சொல்கிறார். என்ன உவமை அப்படின்னா, 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும். அங்க ஒரு நியாயாதிபதி, எல்லாருக்கும் நியாயம் தீர்க்க ஒரு நியாயாதிபதி. அவன் எப்படிப்பட்டானோ, தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷரே மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி இருந்திருக்காங்க. அந்த நியாயாதிபதிக்கு போய் அந்த பட்டணத்துல இருந்த ஒரு விதவை அவங்களுடைய காரியத்துக்கு, எனக்கும் எதிராளிக்கும் இருக்க காரியத்துல எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு போய் விண்ணப்பம் பண்றாங்க. இவர் ஏற்கனவே தேவனையே மதிக்காதவர், தேவனுக்கு பயப்படவும் மாட்டார், மனுஷனை மதிக்கவும் மாட்டார். இவர் எப்படி இந்த விதவைக்குள்ள விண்ணப்பத்தை கேட்பாரு? கேட்கல, அவரு கண்டுக்கிடவே இல்லை. ஆனா இந்த விதவை, இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் போய் சொல்றாங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கக்கூடிய இந்த காரியத்துல ஒரு நியாயம் செய்யுங்க அப்படின்னு விண்ணப்பம் செய்றாங்க. அவங்க கண்டுக்கிடவே இல்லை, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கண்டுக்கிடவே இல்லை. ஆனாலும் இவங்க விடவே இல்லை, போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோர்வே படலை இவங்க சொல்றதுக்கு. என்னதான் இவங்க கண்டுக்கிடவே இல்லாட்டாலும் சரி, இவங்களுடைய கடமை மாதிரி டெய்லி போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவருக்கு இந்த நியாயாதிபதி இருக்கார்ல, அவருக்கு கொஞ்சம் ஒரு யோசனை இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, இந்த அம்மா நம்மளை தொந்தரவு பண்றாங்க, எந்த நேரம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதுக்காயாவது ஒரு நியாயத்தை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க விஷயத்துல போய் ஒரு நியாயம் செஞ்சு தனக்கு சொல்லிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன விஷயம் என்னன்னு நிதானமா கேட்டிருக்காரு. ஒருவேளை இந்த விதவையா இருந்த அம்மா அதை எதிர்பார்த்தாங்களா எதிர்பார்க்கலையான்னு தெரியல.
இவர் கேட்டாலும் கேட்கட்டாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்னு பொறுமையா சொல்லிட்டு இருக்காங்க. இது இவ்வளவு பிரச்சனை இவர்த்தனா வந்து இந்த அம்மா சொல்லாங்களே எங்களுக்காக நம்மளை இடைஞ்சல் படுத்தக்கூடாதுன்னு தான் இவர் விசாரிக்காரு. விசாரிச்சு அந்த அம்மாவுக்கு என்னன்னு கேட்டு அதுக்கு நியாயம் தீர்த்து வச்சிருக்காரு. இது தேவனுக்கு பயப்படாத மனுஷன் செஞ்சது, மனுஷனை மதிக்காத மனுஷன் செஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனே தொடர்ந்து ஒருத்தங்க நம்ம கேட்கும்போது நியாயம் செய்யணும்னு நினைச்சிருக்காங்களே, அவங்களுக்கு என்ன விஷயம்னு கேட்கணும்னு நினைச்சிருக்கும் போது இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்து அவர் அறியாம இருக்கும்போது அவரை தெரிந்து கொள்ள வச்சு தேடி வந்து நம்மளை ஆசீர்வதித்து இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒவ்வொரு காரியத்துல நம்மளை உயர்த்தி நம்மளை அழகு பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்டவர் எப்படி நம் காரியத்துல நமக்கு எப்படி நம்ம விண்ணப்பத்துக்கு செவி கொள்ளாமல் இருப்பார்? நம்ம என்னைக்காவது இதை சிந்திச்சிருக்கோமா? மனுஷனே மதிக்க மாட்டாரு. தேவனுக்கு பயப்பட செய்யாத ஒரு ஆள் இவ்வளவு காரியத்தை செய்யும்போது அவர் பாதத்திலே காத்திருக்கிற நாம் எல்லா விஷயத்தையும் அவற்றை கேட்டு கேட்டு செய்கிற நமக்கு அவர் எப்படி நியாயம் செய்யாம இருப்பாரு? கண்டிப்பா செய்வார். அதான் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? என்ன மட்டும் விசுவாசமே இல்லைங்க. கண்டிப்பா சீக்கிரத்துல வந்து ஒரு நியாயம் செய்வார். ஏன்னா நம்ம ஒரு ஜெபத்தை பொறுமையோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் உண்டு, நியாயம் செய்வார். ஆனா நமக்கு இப்படி விசுவாசமே இல்லை அப்படிங்கிறத அவர் காண்பாரோ? நம்ம சொல்லணும், எவ்வளவு விஷயம் நான் உனக்கு பண்ணியிருக்கேன், ஏன் உனக்கு பொறுமை இல்லை, நான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நம்மளே கேட்போம். பிள்ளைங்க வந்து பெற்றோர்கிட்ட கேட்கும்போது பொறுமையா இரு, உனக்கு என்ன செய்யணும் எப்ப செய்யணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சில நேரங்கள் அந்த பிள்ளைங்க தவறான ஒரு முடிவை எடுக்கும்போது நம்ம சொல்லுவோம், ஏன் உனக்கு அவசரம், நான் தான் தாரேன்னு சொன்னேன்ல, நான் தான் செய்வேன்னு சொன்னேன்ல, சொன்னா நான் செய்ய மாட்டேனா, என் பிள்ளைக்கு எது செய்யணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவசரப்படுறாங்கன்னு. அதே மாதிரிதான் விசுவாசத்தை காண்பாரோ? நம்ம எப்படி விசுவாசமா இருக்கோம்? விசுவாசத்தோட பொறுமையோட நம்ம காத்திருக்கும் போது பெற்றுக்கொள்வோம். நம்ம எதை ஆண்டவற்றை கேட்கமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன்ட்டு ஒரு விதவை பொறுமையோட காத்து தேனா போய் சொல்லும்போது ஏன் நம்ம ஆண்டவர் பயத்துல இருக்கக்கூடாது? நம்ம மனுஷனை மதிக்காதவங்ககிட்டே தேவனுக்கு பயப்படாத மனுஷன்டே போகலையே. இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்த ஆண்டவற்றல போறோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு தெரியுமா? நமக்கு விரோதமா செஞ்சவங்களுக்கே அவங்களுக்கு மத்தியில நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். யாரெல்லாம் நமக்கு விரோதமா செயல்பட்டு நம்ம அழிஞ்சிடணும்னு நமக்கு விரோதமா செயல்படுறவங்களுக்கு மத்தியில நம்மளை உயர்த்துற ஆண்டவர். அவரையே நம்பி இருக்கிற நமக்கு செய்ய மாட்டாரு. ஏன் நமக்கு பொறுமை இல்லை ஜபத்துல? ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். எப்பவும் நம்ம ஜபம் பண்ணணும், சோர்வு வரக்கூடாது ஜபத்துல. ஏன்னா நம்ம ஜீவனுள்ள தேவனெல்லாம் வணங்கிட்டு இருக்கோம், நம்ம மனுஷனை வணங்கலையே, ஆண்டவர் படைத்த பொருட்களை வணங்கலையே, படைத்தவரையில நம்ம வணங்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? அவர் வந்து சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், மலையில போய் எப்படி அவர் விடிய விடிய ஜெபம் பண்ணாரு, ஏன் 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்க முடியாதான்னு சீசர்களை பார்த்து கேட்காரு. அதே தான் எனக்கு நம்ம சொல்றோம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல சோர்வு வேண்டாம். உலக பிரகாரமான செய்யற காரியங்கள், ஒரு வேலை பக்கம் டயர்டா இருக்கு பிற பார்த்துக்கலாம், அதுல சோர்வு வரணும். ஜெபத்துல சோர்வு வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் கொடுத்த இந்த உவமை தான் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தில் சோர்ந்து போனாதீங்க. இந்த விதவைக்கே தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் நியாயம் செய்யும்போது நான் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அதனால ஜெபத்துல சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்துல சோர்வு வரும்போது பிசாசு அப்படியே ஜெபத்தையே கம்ப்ளீட்டா நம்மளை விட்டு எடுத்துருவோம். அவன் தான் பிளான் பண்ணுவோம். சோர்வை கொண்டு வர்றது பிசாசு தான். நம்ம பிசாசை என்ன செய்யணும்னா கடிந்து அப்புறப்படுத்தி விட்டு ஜெபத்துல பெருத்திருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு உவமையாளர் சொல்றாரு, மற்றவர்களை அற்பமா எண்ணினவர்களை குறித்து, நம்ம சபையில இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தத்துல இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, பிறரை அற்பமாக எண்ணக்கூடாது, மற்றவங்களை அற்பமா எண்ணக்கூடாது என்பதற்காக ஒரு உவமை சொல்றாரு. என்ன உவமைனா, அதே 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்லுது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். தேவாலயத்துக்கு இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம சபை மக்கள் எல்லாரும் போறோம்.
அதுல யார் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு அதை விளக்குவதற்காக 2 மனிதர்களை ஆண்டவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். யாரெல்லாம்? ஒண்ணு பரிசேயன், இன்னொன்னு ஆயக்காரன். பரிசேயன் என்ன செய்தான்? ஆலயத்துக்குள்ள போய், தேவனே, ஆண்டவரே, நான் பரிகாரம், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், இவங்களை கிடையாது, நான் கிடையாது, ஆயக்காரனை இப்படி இல்லாததுனால நான் உண்மை சோஸ்தரிக்கிறேன். இதுல ஆண்டவர் பார்த்துட்டு, விபச்சாரக்காரன மாதிரியோ அநியாயக்காரன மாதிரியோ நான் இல்லை, அதனால நான் உங்களை சோஸ்தரிக்க வந்திருக்கேன். இதுல என்ன வெளிப்படுது? பெருமை வெளிப்படுது. இதையே ஆண்டவர் பார்த்தாரு. நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை. நம்ம ஜெபத்துல அப்படிலாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லைன்னு எது கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் நமக்கு தேவையை கேட்கணும், நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். ஏசப்பா, எனக்கு இதெல்லாம் தேவையா இருக்கு, எனக்கு இதெல்லாம் நிறைவு செய்யுங்க ஏசப்பான்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அதனால நான் உங்களை நோக்கி நான் வந்தேன், உங்க ஆலயத்துக்கு வந்தேன், உங்களை சோஸ்திரம் பண்ண வந்தேன், உங்களுக்கு நன்றி செலுத்த வந்தேன், உங்க பாட வந்தேன்னு சொல்லவே கூடாது. இந்த பரிசேயன் அப்படி சொல்றாரு. நான் அப்படிப்பட்டது கிடையாது, நான் அதனால ஜெபம் பண்ண வந்தேன். அது மட்டும் இல்ல, அடுத்த 12ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்த பரிசேயன், வாரத்துல 2 நாள் நான் உபவாசிக்க ஆண்டவரே, எது எப்படி போனாலும் சரி, வாரத்துல 2 நாள் நான் உபவாசிக்க, அதுக்கடுத்து என் சம்பாத்தியத்துல இருக்க தசம பாகத்தை எல்லாம் உங்களுக்கு செலுத்துறேன் அப்படின்னு நமக்கு அவருக்குள்ளே சொல்றாரு. ஜபம், ஆலயத்துல போய் முழங்கால் போட்டு அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அதனால சோஸ்திரம் பண்ண வந்தேன், அதுக்கடுத்து வாரத்துல 2 நாள் உபவாசிக்கேன், எனக்கு நீங்க எவ்வளவு வருமானம் கொடுத்துருக்கீங்களோ அதுல தசம பாகத்தெல்லாம் செலுத்த வந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்றாரு. ஆண்டவர் நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், மனுஷன் முகத்தை பார்க்கும், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒருவேளை மனுஷன் பார்க்கிற விதமா ஆண்டவர் ஒரு நாள் பார்க்கறது இல்ல, நம்ம இருதயத்தில் உள்ள வேதனைகளா அவர் இருக்கிறாரு, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இருதயத்துல இருந்தாலும் அதையும் அவர் பார்க்கணும். இதையெல்லாம் இவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. அதனால அதே ஆயக்காரன் என்ன சொல்றாரு? தூரத்துல நிக்கான். இவன் எங்க இருக்காரு? இவன் ஆலயத்துல இருக்கான், அவன் தூரத்துல நிக்கான். ஆலயத்துக்குள்ள வந்தாதான் ஆசீர்வாதம், ஆலயத்துல தசமபாவம் போட்டாதான் ஆசீர்வாதம், ஆலயத்துல உபவாசம் இருந்தாதான் ஆசீர்வாதம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்குதான் ஆண்டவர் பெஸ்டான ஒரு உண்மை சொல்றாரு. இவன் எங்க இருக்கான்? ஆலயத்துக்குள்ள. ஆயக்காரன் எங்க இருக்கான்? தூரத்துல, ஆலயத்து பக்கத்துல இல்ல, தூரத்துல நின்று என்ன சொல்லணும்னா, கண்களை ஏறெடுத்து ஆலயத்தை கூட பார்க்கல, வானத்தை பார்க்கணும். ஏன் தெரியுமா? வானத்தை பூமியும் படைத்தவனை பார்ப்பதற்காக வானத்தை நோக்கி பார்க்கும். பார்த்து என்ன சொல்லலாம்? தன் மார்பிள் அடிக்கும். மார்பிள எப்ப அடிப்போம்? நம்மளாம் வேதனை தாங்க முடியலன்னு அடிப்போம். இவன் அதே மாதிரி மார்பிள் அடிச்சுட்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், ஒரே வார்த்தை. அவன் பாவின்னு ஆண்டவர் மத்தியில அக்செப்ட் பண்ணிடுச்சு. அது மார்பிள் அடிக்காம வேதனை தாங்க முடியாது. அப்போ அவன் இருதயம் குத்தப்பட்டிருக்கு. எப்போ? வானத்தை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவங்க நீங்க, உங்களுக்கு ஒரு மாத பாவத்தை நான் நிறைய செஞ்சுட்டு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று மார்பிள் அடித்துக்கணும். ஆண்டவர் 2 பேரையும் பார்க்காரு. ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரிசேயரையும் பார்க்காரு, தூரத்துல நிக்க ஆயக்காரனையும் பார்க்காரு. யாருக்கு தீர்ப்பு செய்வார் ஆண்டவர்? ஏன்னா 2 பேரும் இருதயத்துலதான் சொல்றாங்க. இவன் வாயை திறந்து சொன்னா தூரத்துல நின்று பாவியாக்கி என் மேல் கிருபையா இருக்கும். அப்ப அங்க இருந்து பார்க்கும்போதே சரி, மனசுக்குள்ள எல்லா பாவங்களும் ஓடி இருக்கும், அப்படியே ரிவைன் பண்ண மாதிரி வீடியோ மாதிரி ஓடி இருக்கும், என்னென்ன பாவம்லாம் செஞ்சோம் அதையெல்லாம் மனசுக்குள்ள ரிவைன் பண்ணிட்டு வாயை திறந்து சொன்னா பாவியாக்கி என் மேல் கிருபையா இருக்கும். இன்னைக்காவது ஆலயத்துக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் போறோம், காலை மாலை ஆராதனைக்கு போறோம், உபவாச கூட்டத்துக்கு போறோம், எல்லாத்துக்கும் போறோம். எப்பமாவது பாவத்தெல்லாம் நம்ம அறிக்கையிட்டு இருப்போம். ஆனா திரும்ப அந்த பாவத்தை செய்கிறோம். அதை பார்க்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடணும். அறிக்கை செய்து விட்டு விட்டவன் தான் இறக்கம் பெற முடியும். ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை ஜெபத்தை ஆலயத்துல சொல்லிட்டு அதே பாவத்தை நம்ம திரும்ப செஞ்சுட்டு ஆலயத்துல போய் பாவ அறிக்கை செய்து அவர் ஆண்டவர் விரும்புவார? விரும்பவே மாட்டார். இந்த ஆயக்காரன் சொல்றான், பாவியாக்கி என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆயக்காரனோட ஜபம்.
அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே அவர் சொல்றாரு, அவர் மன்னிச்சிருப்பார், இது எல்லாம் முழுமையாக அங்க கொடுக்கப்படலை, கண்டிப்பாக பாவியாக என்மேல் கிருபையா இருந்து சொன்ன உடனே ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. யாரெல்லாம் பார்க்காரு அவரு? பரிசேயனையும் பார்க்காரு, ஆயக்காரனையும் பார்க்காரு. பரிசேயன் என்ன சொல்றான்? ஆண்டவருக்கு என்னெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் சொல்லி காட்டிட்டு. ஆயக்காரன் என்ன சொல்றான்? பாவியாக என்மேல் கிருபையா இருக்கு. ஒரு உலக பிரகாரமான மனுஷனே இதை தீர்மானிச்சிடணும். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, சம்பாத்தியத்தை கொடுத்ததே அவரு. அவ்வளவு சம்பாத்தியத்தை 10ல் 1 நீ வச்சுக்கிட்டு 90 எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் நம்ம கொடுத்துருக்கணும். ஆனா 10ல் 1 தான் அவர் கேட்டிருக்காரு. அதையும் நான் உங்களுக்கு கொடுக்கேன், நீங்க எனக்கு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு கொடுக்கேன், உபாசத்துல இருக்கேன், காணிக்க போடுதேன், தவறாம ஆலயத்துக்கு வரேன், இதுதான் அவருக்கு தெரியுமே. இதை போய் அவர்கிட்ட சொல்லணும். ஆனா இந்த பரிசேயனை பாருங்க, எங்கேயாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாத நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு எங்கேயாவது கேட்டிருக்கான? கேட்கவே இல்லை. ஆனா ஆயக்காரன் வேற எதையும் பேசல, பாவத்தை மட்டும் ரெண்டையும் பார்த்தார். ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எவன் அல்ல? ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான். பரிசேயன் அல்ல, ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான் என்று ஆண்டவர் நமக்கு உவமை மூலம் சொல்றார். இந்த உவமை எதற்காக? மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது என்பதற்காக, ஏற்றத்தாழ்வு நம்ம இருதயத்துல வரக்கூடாது என்பதற்காக, மற்றவர்களை இவனுக்கெல்லாம் என்ன, இவன் எல்லாம் என்ன, இவன் என்ன ஜெபம் பண்ண, இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்திருக்கு, என்னை பாரு நான் அப்படி இருக்கேன், இப்படி நினைக்க கூடாது என்பதற்காக, பெருமை நமக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உவமையை நமக்கு சொல்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்க யார் உயர்த்தினா? பரிசேயன் ஃபுல்லா நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் உங்களுக்கு இது பண்ணேன்னு சொன்னேன். ஆயக்காரன் என்ன சொன்னா? தாழ்த்தணும். பாவி ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பாவி, என் மேல இறக்கப்படுங்க ஆண்டவரே. இப்போ தாழ்த்துகிறவன் உயர்த்தப்பட்டு, அது மட்டும் இல்ல நீதிமான ஆக்கப்பட்டுதான் வீட்டுக்கு போகணும். உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டான், நீதிமான ஆக்கப்படல, பாவங்கள் மன்னிக்கப்படல. இந்த உவமை எதற்காக ஆண்டவர் சொல்கிறார் என்றால், நாம் இதன் மூலம் நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது, மற்றவங்களை அற்பமா எண்ணக்கூடாது, நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெற்று அதை விட்டுவிட வேண்டும், நீதிமான்களாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட உவமை. நம்ம பைபிள்லாம் வாசிக்கிறோம், ரெகுலரா பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட இது மூலம் பேசினார், அது என்ன இல்லாம பேசுறோம், எத்தனை முறையா பைபிள் வாசிருக்கோம். ஆனா வாசிக்கும் போது இப்படிப்பட்ட வசனங்களை தியானிச்சு அதன்படி நடக்கணும். பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரை கொடுத்துருக்காங்க, நம்ம யார மாதிரி இருக்கணும்? ஆயக்காரன் போல இருக்கணும். இவ்வளவு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டு திரும்பியும் நான் அதை செஞ்சேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷன் கொடுத்துருப்போம், கொடுத்துட்டு நம்ம நான் அங்க இவ்வளவு கொடுத்தேன், இங்க இவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதே நேரத்துல சிலர் டொனேஷன் கொடுத்துட்டு ஆலயத்துல பெயர் வாசிப்பாங்க, இவங்க இந்த காரியத்துக்காக இவ்வளவு கொடுத்துருக்காங்க, பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர்னு கொடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இடதுகை செய்தது வலதுகை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு சொத்து பத்துக்கள் சம்பத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. ஒருத்தட்டையா போய் ஏன்ட்ட இவன் ஜெபம் பண்ணா இவனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன்னு எங்கேயாவது சொல்லிட்டு இருக்காரா? சொல்லலையே. நம்ம ஏன் சொல்லணும்? கொடுத்தாரே நான் கொடுத்தேன்னு சொல்லல, அவர் கொடுத்ததுல ஒரு சிறு பங்கை கொடுத்துட்டு நான் இதுக்கு கொடுத்தேன் அதுக்கு கொடுத்தேன், அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லை, நான் அப்படி இப்படி, இது ஆண்டவர் விரும்புவாரா? ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் இதுதான். இந்த உவமை மூலம் ஆண்டவர் நமக்கு விளக்குறாரு. நம்ம கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடாது, பிறரை அற்பமா எண்ணக்கூடாது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் மனுஷட்டையும் சொல்லி காட்டக்கூடாது, ஆண்டவர்ட்டையும் சொல்லி காட்டணும். அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவர் நம்மை நீதிமானாக மாற்ற முடியும், நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். உவமைகள் நாம் மாறுவதற்கு தான், கற்றுக்கொள்வதற்கு தான், மற்றவர்களுக்கு அதன்படி நம்ம நடந்து காட்டுவதற்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்காரு. உவமைகளை சும்மா கடமைக்கு வாசித்துட்டு நம்ம அதன்படி நடக்கலைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இல்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது, பிரயோஜனமானதான் செய்யணும். நன்மையே கிடைக்காத ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணணும்? இந்த காரியத்தை செஞ்சா ஒரு நன்மை இல்லை, அந்த காரியத்தை எதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தீமைதான் இதுல இருந்து வரும்னா அதை ஏன் செய்யக்கூடாது? நமக்கு அந்த ஆண்டவர் அதுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்துட்டாரு. ஒருவேளை நமக்கு இது என்ன முடிவெடுக்க தெரியல, ஆண்டவர் பாதத்துல உட்காரணும், ஜோமன் மிஸ்ஸப்பா இதுல எனக்கு பெரிய குழப்படியா இருக்கு, நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க,
உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, வழியை காட்டுங்க. கேட்டா கரெக்டான பாதையில நடத்துவார். அவருக்கு விருப்பம் இல்லாத நம்மகிட்ட இருந்தாலும் அதை அவரே அகற்றி விட்டுருவார். அதனால உவமைகளை நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அநேகர் ஆண்டவர்களை கொண்டு வருவோம். புது ஆத்மாக்களை ஆண்டவர்களை கொண்டு வருவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமில்லை எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த இரவு வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறப்பா, சுஸ்திருக்கோம். இந்த வேளையில ஏசப்பா உவமை மூலம் எங்களுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் என்பதையும் அற்பமாக பிறரை எண்ணக்கூடாது என்பதையும் நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களும் இதை பார்த்து நீங்கள் சொன்ன உவமை மூலம் நாங்கள் திருந்தணும்னு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.